ஓம் நமோ நாராயணாய. அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ் புத்தாண்டு சித்திரை மாதம் 14th ஏப்ரல் என்று தமிழ் புத்தாண்டு சித்திரை மாதம் பிறக்கிறது. இது மிகவும் ஒரு விசேஷமான ஆண்டு, பராபவ ஆண்டு. நாம் இந்த புத்தாண்டுக்காக என்னென்ன செலவு பண்ணுவோம், புது ட்ரெஸ் வாங்குவோம், எல்லாமே வாங்குவோம். அதெல்லாம் இருக்கடா, இந்த செலவு பண்ணுவோம், நிறைய செலவு பண்ணுவோம், கனிகள் வைத்து வழிபடுவோம், எல்லாமே செய்வோம். ஆனால் நாம் செய்ய வேண்டிய முக்கியமாக என்னென்றால், அன்றைய தினம் ஒரு பஞ்சாங்கம் வாங்கணும். ஒரு பஞ்சாங்கம் வாங்கி அதை பூஜையில் வைத்து நாம் வழிபட வேண்டும். ஏன்னா பஞ்சாங்கத்துக்கு அவ்வளோ சிறப்பு இருக்குது. அதை செய்வதில்லை பெரும்பாலான. ஒரு பஞ்சாங்கம் வாங்கி ஒரு 100 ஆகும். ஒரு பஞ்சாங்கம் வாங்கி அந்த நீங்கள் என்னென்ன பூஜை செய்கிறீங்களோ அதோடு இந்த பஞ்சாங்கம் வைத்து பூஜை செய்து நாம் பெருமாளை தியானித்து வழிபட வேண்டும். அது மிகவும் முக்கியம். பஞ்சாங்கம் அன்றைய தினம் கண்டிப்பாக படிக்க வேண்டும். ஒரு 5 நிமிஷம். நமக்கு பஞ்சாங்கம் படிக்க தெரியாது, ஒன்றுமே இல்லை. அது என்ன பேர் போட்டிருக்கு படித்தாலே போதும். பிரட்டி பார்த்தாலே தெரியும் அதில் என்னென்ன போட்டிருக்குன்னு. ஒரு 10 நிமிஷம் அன்றைய தினம் பஞ்சாங்கம் படிக்க வேண்டும். பஞ்சாங்கம் படிப்பது மிக மிக நல்லது. தினமும் படிக்க வேண்டும். தினமும் அன்றைய தினம் என்ன வார சூழல் எல்லாமே இருக்குது. பார்த்திங்கன்னா நட்சத்திரம், திதி, யோகம், கரணம் இதெல்லாம் பார்க்க வேண்டும். அந்த வருஷ பிறப்பு அன்றாவது ஒரு 5 நிமிடம் அந்த பஞ்சாங்கத்தை பூஜை செய்துவிட்டு அதை படிப்பது மிகவும் சிறப்பான பலன்களை கொடுக்கும். மங்களானி பவந்து.